அந்த தஸ்னி பானு தங்கப்பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிர்ச்சி செய்தி வெளியான சூழ்நிலையில் இப்போது அவரது உடலில் நீர்ச்சத்து குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 50 கிலோ எடை பிரிவில் நேற்று 2 கிலோ கூடுதலாக இருந்ததால் அந்த எடையை குறைப்பதற்காக இரவு முழுவதும் சைக்கிளிங் மற்றும் பல்வேறு உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்ததால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவுக்கும் 1.25 கிலோவிற்கும் அதிகமான எடையை குறைத்த போதிலும் 100 கிராம் எடை 50 கிலோவை விட 50 கிலோ 100 கிராம் எடை இருந்ததால் அவர் இறுதிப் போட்டியில் தகுதி பெற முடியாமல் ஏமாற்றத்துக்கு உள்ளானது அவரை மன ரீதியாகவும் பலவீனப்படுத்தி இருக்கிறது. உடலிலும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருப்பதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பாரிஸில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கூடுதல் எடை இருந்ததால் 50 கிலோ எடை பிரிவில் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்க இயலாது என்ற அதிர்ச்சி செய்தி வெளியான சூழ்நிலையில் இப்போது அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருப்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் தொடர்பாக இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மக்களவையில் நாடாளுமன்றத்தில் அவர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். இந்த எடை குறைவு மற்றும் எடை அதிகரிப்புக்கு என்ன காரணம் என்றும் பயிற்சியாளர்களின் கவனக்குறைவா அல்லது ஒலிம்பிக் தேர்வு கமிட்டியினர் இந்த எடை குறைவு சோதனையில் பாரபட்சமாக நடந்து கொண்டார்களா என பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் நேற்று ஒரே நாளில் 3 போட்டிகளில் அவர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். காலிறுதி போட்டியை பொறுத்தவரை அவர் 82 போட்டிகளில் தொடர் வெற்றி பெற்ற உலக சாம்பியனான ஜப்பான் நாட்டின் யுவி சுசாகியை தோற்கடித்து அவர் இறுதிப் போட்டியில் நுழைந்தவுடன் அவருக்கு தங்கப்பதக்கம் உறுதியானது என்று அனைவரும் நம்பியிருந்த சூழ்நிலையில் வினேஷ் போகத்தின் எடையில் கூடுதலாக இருந்ததாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருப்பது இந்திய விளையாட்டு ரசிகர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள், ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த அதிர்ச்சிகரமான செய்தி ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் ஒலிம்பிக்கின் அந்த எடை சோதனை மற்றும் பயிற்சியாளரின் கவனக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள், சந்தேகங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் நேற்று இரவு முழுவதும் உடற்பயிற்சி செய்து எடையை குறைப்பதற்காகவும் இறுதிப் போட்டியில் தகுதி பெறுவதற்கான அந்த எடையின் அளவை நிலைநிறுத்துவதற்காகவும் அவர் தொடர் பயிற்சிகளில் ஈடுபட்டதால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதால் அவர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி செய்தியும் வெளியாகி இருக்கிறது. வினேஷ் போகத்திற்கு மருத்துவமனையில் உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் மல்யுத்த போட்டி பிரிவில் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதக்கம் பறிபோன துயரம் தீர்வதற்குள் அவர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது இந்திய ரசிகர்களிடையே ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பானு.